இரும்பு கடாய் புதுசாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி, இரும்பு கடாய் வந்துட்டு துரு பிடிக்காம இருக்க நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்கல் தூளை வச்சு சில்வர் நாரை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் ப்ரெட் வச்சு சோப்பை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்க க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் அப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் துரு பிடிக்க தான் செய்யும். துரு பிடிக்காமல் இருக்க என்னென்னலாம் பண்ணலாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடாய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் வந்துட்டு நிறையவே சேர்த்துக்கிடலாம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்துட்டு நல்லா காயட்டும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்துட்டு தேய்ச்சி விட்டுடலாம். சமயத்தில் 2 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுவுமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதில் சேர்த்து எல்லா இடத்துலையுமே படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இதில் வந்துட்டு பச்சரிசி மாவு சேர்த்து இதுவுமே எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு ஷார்ப்பான கரண்டியை வச்சு நம்ம நல்லா சுரண்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த துரு பிடிக்கிறது தன்மைலாம் போயிடும். சூப்பராக நம்மளுக்கு கடாய் ரெடி ஆகிடும். இதுலேருந்து எண்ணெய் பசை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுடலாம். கழுவிட்டு எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கடாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.